பாருங்கள், ராங் சைடு ரெண்டையும் திருப்பி, அதாவது நல்ல சைடு இப்படி உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு, நம்ம போட்ட பேக் சைடு இருக்கு இல்லைங்களா, அது ரெண்டும் இப்படி பின்னாடி தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஷோல்டர் பாருங்கள், கரெக்டாக ஷோல்டர் இந்த லாஸ்ட்லேருந்து இந்த இது வரைக்கும் வச்சுக்கோங்க. நல்லா இது கரெக்டாக வைங்க. வச்சுட்டு நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த எண்டிங், அந்த எண்டிங் இருக்கு இல்லைங்களா, அந்த எண்டிங் 2 செயின் வழியாகவும் விடுறேன். பாருங்க, இந்த மாதிரி நல்லா ஒரு டைட்டாக ஒரு நாட் போட்டுக்கோங்க. அது திருப்பி கழண்டு வராமல் இருக்கிறதுக்காக. பாருங்கள், இந்த கார்னர் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். நாட் போட்டுட்டு நான் திருப்பியும் அந்த அந்த இடத்துலையே ஸ்டிச் பண்ணுறேன். அந்த செயின்குள்ளேயே நான் திருப்பியும் ஸ்டிச் பண்ணுறேன். பாருங்கள், ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு செயின் ஸ்பேஸஸ் தெரியும். பாருங்கள், இங்கே ஸ்பேஸ் தெரியுதுங்களா, இந்த ஸ்பேஸுக்கும் இந்த ஸ்பேஸுக்கும். அதே போல் இங்கே ஒரு இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்பேஸுக்கும் இந்த ஸ்பேஸுக்கும். அப்படியே பக்கத்தில் பக்கத்தில் அந்த ஸ்பேஸுக்கு ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடணுங்க. இது ரொம்ப ஈஸி தாங்க. இந்த டாப் இது வந்து ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். அளவுக்கு நீங்கள் ஒரு டிஷர்ட் மட்டும் கையில் வச்சிட்டிங்கன்னா போதும். பாருங்கள், லாஸ்ட் வந்துட்டேன். லாஸ்ட் வரும்போது நம்ம மறுபடியும் அந்த லாஸ்ட் இடத்த மட்டும் ஒரு 2 தடவை ஸ்டிச் பண்ணிடுங்க. அந்த 2 தடவை அப்படி ஹோலில் விட்டு எடுத்துருங்க. ஓகேங்களா? பாருங்கள், ஷோல்டர் இங்கேருந்து இது வரைக்கும் நான் ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம இங்கே ஒரு நாட் போட்டுக்கலாம். இது வந்து எப்பவுமே நம்ம தைக்கும் போதெல்லாம் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கலாம். 1க்கு 2 அப்படி 2 3னா போட்டு விட்டுருங்க. அப்போ வந்து சீக்கிரத்தில் நம்மளுக்கு வந்து அது ரிமூவ் ஆகாது. பாருங்கள், எப்படி டைட்டாக போட்டுருங்க. போட்டு கொஞ்சம் த்ரெட் விட்டு கட் பண்ணுங்கள். அப்போ லாஸ்ட்டில் வந்து அப்போ தான் நம்ம ஒட்ட வைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஒரு சைட் ஷோல்டர் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். ஓகேங்களா? நான் ஷோல்டர் வந்து இந்த லாஸ்ட்லேருந்து தான் ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். சேம் வே அதே மாதிரி இந்த சைடு திருப்பிக்கோங்க. இந்த சைடு திருப்பிட்டு இந்த சைடு ஷோல்டர் அதே போல் கடைசியிலேருந்து இந்த கடைசியிலேருந்து இப்படி ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். ஓகேங்களா? இங்கேருந்து இது வரைக்கும் நான் என்ன பொசிஷனில் அப்படியே ஸ்டிச் பண்ணணும் அதே போல் பாருங்கள், இந்த இடத்துல இருந்து இப்படி விட்டு எடுக்கணும். இப்படி விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நாட்டிங்க ஆல்ரெடி இந்த இது இருக்கிறங்காட்டிக்கு இதோட சேர்ந்து நாட் போட்டுக்கோங்க. நீங்கள் எப்படி வேணாலும் உங்கள் ஒர்க்கை வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பண்ணிவிட்டு அந்த லாஸ்ட் இதில் மட்டும் திருப்பியும் 2 ஸ்டிச் போட்டுக்கணும். இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. பாருங்கள், இப்போது ஷோல்டர் 2 சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இங்கேயும் பண்ணியாச்சு. இப்போது அடுத்தது நல்லா பாருங்கள், இப்போ வந்து நம்ம சைடு ஸ்டிச் பண்ண போகிறோம். சைடு வந்து இந்த லாஸ்ட்லேருந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். ஆனால் சைடு ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஷோல்டர் எவ்வளோ விடுறது அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருக்கும். அதுக்கு சேம் இதே மாதிரி டிஷர்ட் வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த டிஷர்ட்டோட கைப்பகுதி இருக்குது இல்லைங்களா, இந்த ஷோல்டர்லேருந்து இது எவ்வளோ ஈஸின்னு பாருங்கள். அளவெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இப்போ தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், இந்த ஷோல்டர் இங்கே ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இப்படி வச்சுக்கோங்க. அங்கே இருந்து இப்படி இழுத்துட்டு வாங்க. இப்போ இழுக்க வேண்டாம், அப்படியே அந்த டிஷர்ட்டை வச்சு பாருங்கள். இப்போது இந்த அளவுக்கு இருக்குது ஷோல்டர். நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு ஷோல்டர் இருக்குது. ஓகேங்களா? இந்த அளவுக்கு ஷோல்டர் இருக்குது. சரிங்களா? இந்த அளவுக்கு இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கோ அங்கே இப்போ இந்த அளவுக்கு இருக்குன்னா இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த ஷோல்டரோட கீழே இது இருக்குல்லைங்களா, அதோட இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த டாப்புக்கு வந்து ஷோல்டர் இங்கே மார்க் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு இவ்வளோ பெருசு கிடைக்கும். கை வந்து இவ்வளோ பெருசு கிடைக்கிது. அப்போ இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து இவங்க சைஸ் வந்து கொஞ்சம் சின்னது பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ கை சைஸும் நான் சின்னது பண்ண சொன்னாங்கன்னா நீங்கள் அந்த டிஷர்ட்லேருந்தே கொஞ்சம் சின்னது பண்ணிக்கோங்க. அப்போ அவங்க சின்னது பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால நான் என்ன பண்ணுவேன், இந்த 2 ஸ்டிச்சை விட்டுட்டு நான் இது வரைக்கும் வந்து ஷோல்டர் இந்த இடத்துல நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். அதுக்குன்னு ரொம்ப சின்னது பண்ணிடக்கூடாதுங்க. சின்னது பண்ணால் நமக்கு வந்து ட்ரெஸ் வந்து போட முடியாது. இப்போ நான் வந்து ஷோல்டர் இந்த அளவுக்கு வச்சுட்டேன். ஓகேங்களா? இந்த பார்ட்டு நான் ஷோல்டர் வச்சாச்சு. தெரிஞ்சதுங்களா? இப்போது நான் இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிட்டு வரணும்.
இது வரைக்கும் எனக்கு ஷோல்டர்னால் நான் இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இப்படி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணி வச்சுட்டு இங்கே ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கும்போது பாருங்கள், இங்கே ஸ்டிச்சிங் வந்து நம்ம மேலே ஷோல்டர் ஸ்டிச் பண்ண மாதிரி வரக்கூடாதுங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த 2 சைடும் சேர்த்து நம்ம ஒரு நாட் மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு நாட் மட்டும் போட்டு நாட் போட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறோன்னு பாருங்கள். இந்த 2 எண்டும் கரெக்டாக இருக்கணும் நம்மளுக்கு. ஸ்டிச்சிங் பாருங்கள், நம்ம அங்கே ஸ்டிச் பண்ண மாதிரி இங்கே பண்ணக்கூடாதுங்க. இங்கே வந்துட்டு இங்கே பாருங்கள், ஏன்னா அது ஒரு மாதிரி தெரியும். பாருங்கள், இப்படி செயினுக்குள்ளே விட்டுட்டோங்களா, செயினுக்குள்ளே விட்டுட்டு இந்த சைட்லேருந்து இப்படி வரணும். தெரியுதுங்களா? திருப்பியும் இந்த சைட்லேருந்து இப்படி போகணும். தெரியுதுங்களா நான் எப்படி பண்ணுறேன்னு? இந்த சைட்லேருந்து இந்த செயினுக்குள்ளே, சேம் இந்த சைட்லேருந்து இந்த செயினுக்குள்ளே. தெரியுதுங்களா? இந்த சைட்லேருந்து, அதாவது தையல் மிஷினில் வரும் இல்லைங்களா லைனாக, அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். பாருங்கள், இது வந்து செயின்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியாது. அதனால் பக்கத்தில் அவ்வளோ கிளியராக வந்து செயின்ஸ் தெரியாது. அதனால் பக்கத்தில் இப்படி விட்டு இந்த மாதிரி இந்த அந்த பக்கம் இருந்து இந்த சைடு, இந்த பக்கம் இருந்து இந்த சைடு, இந்த கார்னர்லேயே ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இந்த கார்னர்லேயே பண்ணிட்டு வரணும். பாருங்கள், இந்த கார்னர்லேயே பண்ணிட்டு வரணும். உள்ளுக்குள்ளே செயினுக்கு வந்துடக்கூடாது. அப்போ நம்ம பிரித்து அந்த டிஷர்ட் பிரிக்கும்போது அது நம்ம வந்து கிழிஞ்சதை கையில் தைச்ச மாதிரி இருக்கும். பாருங்கள், இதுவும் கரெக்டாக அந்த ரோவே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. அது நம்மளுக்கு நல்ல இதில் வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா ஒரு ரோ கேப் ரோ போட்டிருப்போம். பாருங்கள், கேப் ரோ தான் ஸ்டிச் பண்ணுறேன். அப்புறம் ஒரு ரோ வந்து இந்த இது போட்டிருப்பேன். இதே மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. இதே போல் இந்த எண்டு வரைக்கும் ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. பாருங்கள், 2 சைடும் ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணது பாருங்கள், கரெக்டாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கணும். அதாவது இந்த கேப் தனியாக தெரியணும், இந்த இது தனியாக, இது ஒரே லைனாக இருக்கணும். பார்த்தீங்கன்னா ஒரே லைனாக தெரியணும். இந்த மாதிரி இப்படி விரித்து பார்த்தோம்னா பாருங்கள், இப்படி விரித்து பார்க்கும்போது, அதாவது இது வந்து நல்ல சைடு நான் திருப்பிட்டேன். ஸ்வெட்டர் வந்து நான் பின்னி முடித்ததையும் நான் இந்த டாப்பை வந்து திருப்பும்போது நம்மளுக்கு இந்த லைன்ஸ் வந்து இந்த மாதிரியே இருக்கணும். ஓகேங்களா? இப்படி 2 சைடும் நான் ஸ்டிச் பண்ணியாச்சு. 2 சைடும் ஸ்டிச் பண்ணி இந்த ஓப்பன் வந்து நான் ஹேண்டுக்காக இந்த ஓப்பன் விட்டுருந்தேன் இல்லைங்களா, ஷோல்டருக்காக. இப்போது இந்த இடத்துல இதை அப்படியே நம்ம விட போகிறதில்ல. இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போ இந்த போர்ஷன் இருக்குது இல்லைங்களா, கையோட இது வந்து டாப். இந்த போர்ஷனில் இப்படி உள்ள ஹூக் வந்து இங்கே சென்டர் பாயிண்டில் இப்படி ஹூக்கை விடுறோம். ஹூக்கை விட்டு த்ரெட் எடுத்துக்கிறோம். த்ரெட் எடுத்துகிட்டு 2 செயின் போட்டுக்கலாங்க. பாருங்கள், 2 செயின் 3 செயின் போட்டுக்கலாம். ஓகேங்களா? 3 செயின் போட்டுட்டு இந்த ஸ்டிச்சஸ் இருக்குது இல்லைங்களா, நம்மளுக்கு தெரியும் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு டபுள் க்ரூஷேன்னு தெரியும். ஸோ ஒரு ஸ்டிச்சுக்குள்ளே 2 டைம்ஸ் விடணும். அதாவது ஒரு இடத்துல 2 டைம்ஸ். நம்ம டபுள் க்ரூஷேனா அப்படி பண்ணுவோம் இல்லைங்களா, பாருங்கள் நான் டபுள் க்ரூஷே தான் போடுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த கேப்பில் அதே மாதிரி ஒரு சுற்றி அதாவது டபுள் க்ரூஷே 1 டைம் 2 டைம். அடுத்து டைரெக்டாக இந்த கேப்புக்கு வந்துடுங்க. 1 டைம் 2 டைம். அடுத்தது இந்த ஸ்டிச்சுக்கு வந்துடுங்க. இந்த ஸ்டிச்சுக்கு வந்துட்டு அதே போல்
1 டைம் 2 டைம் அப்படியே சுற்றியும் இந்த கேப்பாக நம்ம இங்கே 2 டைம்ஸ், அதாவது இந்த ஸ்டிச்சுக்குள்ளே 2 டைம்ஸ், இந்த ஸ்டிச்சில் 2 டைம்ஸ், இதுக்குள்ளே 2 டைம்ஸ், இதில் 2 டைம்ஸ், இதில் 2 டைம்ஸ், இதில் 2 டைம்ஸ், அதே மாதிரி நம்ம ஃபுல்லாக பண்ணிட்டு வரணும். ஓகேங்களா? ஃபுல்லாக அதே மாதிரி பண்ணிட்டு வாங்க. பாருங்கள், நான் லாஸ்ட் வரைக்கும் போட்டு வந்துட்டேன். பாருங்கள், இது லாஸ்ட் வரைக்கும் போட்டு வந்தாச்சு. இப்போது சேம் அதே மாதிரி இந்த ஹோல்லையும் நான் டபுள் க்ரோஷே வந்து 2 டைம்ஸ் போடுறேன். 2 டைம்ஸ் போட்டு இப்போது நம்ம இந்த இடத்துல 1 2 3 செயின்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அந்த தேர்ட் செயினில் வந்து ஸ்லிப் ஸ்டிச். அவ்வளோதான். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நம்ம ஒர்க்கை இதோட கட் பண்ணி விட்டுலாம். உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்லீவ் வேணும், ஹாஃப் ஸ்லீவ் வேணும், இல்லை இன்னும் கொஞ்சம் ஸ்லீவ் அதிகமாக வேணும், நான் வந்து கொஞ்சம் ஸ்லீவ் வந்து இல்லாத மாதிரி இது ஸ்டிச் பண்ணுறேங்க. நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லீவ் வேணுன்னா நீங்கள் இன்னும் 2 3 ஸ்டிச்சஸ் நீங்கள் கொண்டு போகலாம். ஓகேங்களா? நீங்கள் ஃபுல் ஹேண்ட் வரைக்கும் கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அப்புறம் நம்ம த்ரெட்டை சேவ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் தாங்க. ஸ்வெட்டரை விட இது ரொம்ப சிம்பிள். ஒரு டிஷர்ட் மட்டும் நம்ம கையில் இருந்தால் போதுங்க. நான் சொன்ன அளவுகளே தான். உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டிச்சஸ் எல்லாம் தெரிஞ்சவங்க இது ஈஸியாக பண்ணலாம். பாருங்கள், நான் வந்து ஷோல்டர் முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். 2 ஷோல்டர் ஒர்க்கும் முடிச்சாச்சு. பாருங்கள், இந்த சைட் ஷோல்டரும் முடிச்சாச்சு, இந்த சைடு. இதே உங்களுக்கு ரொம்ப லென்த்தியான ஷோல்டர் வேணும், ஹேண்ட் வந்து வேணும்னா இன்னும் நீங்கள் இதில் வந்து ஸ்டிச்சஸ் கண்டினியூ பண்ணிகிட்டே போகலாம். இந்த சைடும் ஸ்டிச்சஸ் கண்டினியூ பண்ணிகிட்டே போகலாம். பாருங்கள், நம்மளுக்கு இறக்கம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நான் இதை வந்து நல்லா கொஞ்சம் இறக்கம் வச்சுருக்கேன். பாருங்கள், பார்க்குறக்கே நல்லா இருக்குங்க இந்த ஸ்டிச்சு. பாருங்கள், இப்போ இது முடிச்சாச்சு. ஃபுல்லாக நம்ம வந்து கை ஒர்க்கு முடிச்சாச்சு. கை ஒர்க்கு நீங்கள் நம்மளுக்கு சும்மா இந்த ஷோல்டர் மாதிரி இந்த பனியன் இது மாதிரிலாம் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரினா நீங்கள் வந்து கை வந்து இப்படி வச்சுட்டிங்கன்னா ஒரே ஒரு இது மட்டும் வச்சுட்டிங்கன்னா போதும், நல்லாயிருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஹாஃப் இது வைக்கணும்னா இதுலேயே வந்து 3 ஸ்டிச், அதாவது 3 இப்போ நம்ம இங்கே வந்து நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஸ்டாப் பண்ணேன் இல்லைங்களா, அந்த இடத்துலையே வந்து நீங்கள் மறுபடியும் 3 செயின்ஸ் போட்டு அப்படியே எல்லாத்துலேயும் இந்த ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் ஒவ்வொரு செயின்ஸ்லேயும் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் போட்டு நீங்கள் கையை பெருசு பண்ணிகிட்டே வரலாம். பாருங்கள், இது நெக் போர்ஷன். பாருங்கள், இந்த மாதிரி கம்மெல்லாம் வச்சுட்டு அது காயறக்கு விட்டுருங்க. இப்போ நல்லா இந்த கம் காஞ்ச பிறகு அதுக்கப்புறமா இப்படி பக்கத்தில் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிட்டோம்னா அது வந்து நல்லா வந்து நம்மளுக்கு பேஸ்ட் ஆகிக்கும். ஓகேங்களா? அப்போ நம்ம ஒர்க்கும் சேஃபாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், இப்படி இப்போ நான் எல்லா இடத்துலையும் இருக்க இந்த பிசுறுக இது எல்லாத்தையும் நான் வந்து கம் போட்டு கட் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். பாருங்கள், இந்த ஒரு டிஷர்ட்டை வச்சு நம்ம இவ்வளோ அழகான ஒரு ட்ரெஸ் போட்டாச்சுங்க. இது வந்து உங்களுக்கு த்ரெட்டு வந்து எனக்கு எவ்வளோ செலவாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு 15 பால்ஸ் வந்து 10 ருபீஸ் பால்ஸ் வந்து எனக்கு ஒரு 15 செலவாயிருக்குங்க. ஓகேங்களா? ஒரு 15 தான் எனக்கு செலவாயிருக்கு. இங்கே பாருங்கள், இது எவ்வளோ ரொம்ப இதான ஒர்க்கு, எவ்வளோ எலாஸ்டிக்கபிள் பாருங்கள், எவ்வளோ ஸ்ட்ரெச்சபிள் பாருங்கள். அப்புறம் திக்னஸும் இருக்குங்க, நல்ல திக்னஸாக இருக்கும். பாருங்கள், ஃபுல்லாக நல்ல திக்னஸாக இருக்கும்.
ஃப்ரீயாக போட்டுக்கலாங்க. உள்ளே வந்து ஒரு ஸ்லிப் மட்டும் போட்டால் போதும். கேர்ள் பேபிஸ்க்கு வந்து நல்லா இருக்குங்க. நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளே வந்து செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள், ஹேண்ட் போர்ஷனு, நெக் போர்ஷனு எல்லாமே இது எனக்கு பண்ணுறதுக்கு வந்துட்டு எனக்கு ஒரு 2 டேஸ் ஆச்சுங்க. 2 டேஸ்னால் அப்பப்போ நம்ம ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கிறப்ப பண்ணுறதுங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் நியூ பிகினர்ஸாக இருந்தால் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 2 டேஸ் 3 டேஸ் ஆகுங்க. உங்கள் குழந்தைங்களோட இந்த மாதிரி ஒரு டிஷர்ட் வச்சுக்கோங்க. டிஷர்ட் வச்சுட்டு இந்த மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பேர் வந்து டாப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருக்கீங்க. இப்போ டிஷர்ட் வச்சு இப்படி தாங்க பண்ணணும். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ட்ரை பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு வந்து இது வந்து சிம்பிளாக இருக்கிற மாதிரி ப்ளெயினாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் க்ரோச்சட்லேயே இந்த ரோஸ் மாதிரி அந்த மாதிரியெல்லாம் இங்கே செஞ்சு முன்னாடி வச்சுக்கலாம். இல்லை அங்கங்கே வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் செஞ்சு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நிறைய வந்து நம்ம க்ரியேட்டிவிட்டி தாங்க. ஓகேங்களா? இப்போ இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ஒரு டாப் ஸ்டிச் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டோட குழந்தைகளுக்கோ ஏதோ ஒன்று நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கிஃப்ட் செஞ்சு கொடுத்து ப்ரெசென்ட் பண்ணலாம். நெக் போர்ஷன் வந்து நான் கொஞ்சம் அகலமாக வச்சுருக்கேன். நீங்கள் நெக் போர்ஷன் சின்னதாக வைக்கிறதுனாலும் இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து உங்களோட கன்வீனியன்ஸுக்கு பொறுத்தது தான். பாருங்கள், இந்த நெக் சைஸ் பாருங்கள். இதில் நெக் சைஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நெக் சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். அதை விட நம்ம வச்சது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒன்றா பார்த்து பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இது போடும்போது உங்களுக்கு கொஞ்சமாக ஏதாவது டவுட்ஸோ ஏதோ வரத்தான் செய்யும். அதேமாதிரி ஏதாவது மிஸ்டேக்ஸ் வரத்தான் செய்யும். அதனால அப்படியே இது நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி விட்டுறாதீங்க. நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லா வரும். ஓகேங்களா? உங்களுக்கு அப்படி இந்த ஒர்க் வந்து பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி அடுத்தடுத்தது இன்னும் டிஷர்ட்ஸு அப்புறம் இந்த லேடிஸ் ஜாக்கெட்ஸ் எல்லாம் போடுறாங்க இல்லைங்களா, அதுவும் நம்ம வந்து இந்த க்ரோச்சட்ஸ்லேயே பண்ணலாங்க. அப்புறம் சாரீக்கு ஏற்ற மாதிரி ஸ்வெட்டரு, அப்புறம் வயசானவங்களுக்கு ஸ்வெட்டர்ஸு, அந்த மாதிரி எல்லாமே இன்னி லைனாமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி க்ராப் டாப்பு, ஸ்வெட்டர்ஸு, அப்புறம் டாப்ஸை நிறைய கேட்டிருக்கீங்க. டாப்ஸு வேறு டிசைன் டாப்ஸு அந்த மாதிரியெல்லாம் நீ ரெகுலராக வருங்க. பாருங்கள், கண்டினியூஸாக நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு நம்ம வாட்ஸ்அப்புக்கு வந்து உங்களோட ஒர்க்கை வந்து அனுப்பிச்சி விடுங்க. ஏன்னா நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு நானும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். அதனால் அனுப்பிச்சி விடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க. அடுத்த வீடியோஸ்க்கு தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.